இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா, அடிக்கிற வெயில்ல எப்படி ஆம்லெட் போடுறதுன்னு தான் பார்க்க போறோம். ஓகேங்களா? இன்னைக்கு டேட் வந்து ஏப்ரல் 5. நான் மேக் பண்றேன். டைம் வந்து பார்த்தீங்கன்னா, சரியா 12:30. ஓகேங்களா? என்னால ஃபோன்ல தான் வீடியோ எடுக்க முடியுது. ஸோ, அதனால என்னால அத டைமிங் இத காட்ட முடியல. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட்டு வந்து ஒரு எம்ப்டி தட்ட எடுத்துக்கலாம். ஓகேங்களா? நல்லா பார்த்துக்கோங்க. அந்த எம்ப்டி தட்ட திருப்பி கூட காட்டுறேன். ஓகேங்களா? எம்ப்டி தட்ட வந்து நல்லா வெயில் படுற இடத்துல வச்சாச்சு. ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே வெயில்லயே விட்டுறலாம். ஓகேங்களா? இப்போ வந்து ஓரளவுக்கு நல்லா ஹீட் ஆயிருக்கும். ஓகேங்களா? 10 மினிட்ஸ் விட்ட பின்னாடி பார்த்தீங்கன்னா, கடையிலருந்து வாங்கிட்டு வந்த முட்டைய எடுத்துக்கிட்டேன். அத வந்து பார்த்தீங்கன்னா, நல்லா திருப்பி திருப்பி பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து அத வந்து ஒடிச்சு தட்டுக்குள்ள ஊத்தலாம். பார்த்தீங்கன்னா, கையிலேயே ஒடிச்சு தட்டுக்குள்ள ஊத்திட்டேன். ஒரே கையில வீடியோ எடுத்துன்னு ஒடிக்கிறதுனால கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்துச்சு. பரவால்ல ஒடிச்சு ஊத்திட்டேன். நெக்ஸ்ட் வந்து அந்த ஓட வந்து தூக்கி போட்டுறலாம். ஓகேங்களா? இப்போ வந்து அந்த தட்ட லைட்டா முன்னாடி இழுத்து எல்லா இடத்துலயும் பரவுற மாரி பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்ப பார்த்தீங்கன்னா, உங்களுக்கே தெரியும் அதுல லைட்டா அந்த முட்டை வெந்து வர்ற மாரியான ஸ்டேஜ நீங்களே பார்க்கலாம். ஓகேங்களா? இப்படியே ஒரு 5 மினிட்ஸ் விட்டுட்டு எடுக்கலாம். ஓகேங்களா? காட்டுறேன் பாருங்க. தோசை கல்லு மேல ஊத்துனா வெந்து வரும் இல்லையா? அந்த ஸ்டேஜ நீங்களே பார்க்கலாம். ஒரு கொஞ்ச நேரம் விட்டு பார்க்கலாம். அப்படியே நான் கன்டினியூவா ஒரு 5 மினிட்ஸா விட்டேன். ஓகேங்களா? 5 மினிட்ஸ்ல பார்த்தீங்கன்னா, இந்த ஆம்லெட் நல்லா ரெடி ஆயிடுச்சு. பார்த்தீங்கன்னா, ஓரளவுக்கு ஒரு 90% வெந்த மாரி ஆயிருக்குங்களா? இதுதான் வெயில்ல ஆம்லேட் போடுறது. இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் விட்டா நல்லாவே வெந்துரும். பார்த்தீங்கன்னா, 15 மினிட்ஸ்லயே நமக்கு வந்து ஒரு தரமான சன் ஆம்லேட் கிடைச்சிருச்சு. அதாவது வெயில்ல போட்ட ஆம்லேட் கிடைச்சிருச்சு.